சார், அரியமங்கலம் குப்பை கிடங்குல தவைக்க எம்எல்ஏ ஆய்வு பண்ணி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வகையில ஒரு வார்த்தை விட்டிருக்காரு. இந்த செயலை எப்படி பார்க்கலாம்? அதாவது பொதுவான ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா, பொது புத்தியில் நம்ம ஊருக்குள்ளே குப்பை இருக்கக்கூடாது, வெளியே எங்கிட்டாச்சும் போய் நம்ம கொட்டிட்டா போதும், என் வீட்டுக்கு பின்னாடி குப்பை இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பொதுத்தன்மையிலேருந்து அந்த பார்வை வந்ததாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ குப்பைகள் மேலாண்மை அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக இருக்க வேண்டும். ஸோ அந்த அறிவியல் ரீதியாக அது எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான நமக்கு சட்டங்கள் இருக்குது. இப்போ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக குப்பைகள் எல்லாமே வந்து நிறைய வகையாக கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படி தனியாக இருக்குது, நியூக்ளியர் வேஸ்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்கின்றது, ஹாஸ்பிட்டல்ஸ்னு வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு விதமான இந்த கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்வது வேண்டும் என்பதற்கான தனித்தனியாக நமக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வீட்டிலேருந்து வரக்கூடிய உண்டாகக்கூடிய குப்பைகளை வந்து திடக்கழிவு மேலாண்மைக்கான தனியான சட்ட விதிகள் இருக்குது. ஸோ சாலிட் முனிசிபல் வேஸ்ட் நல்லா அதில் புரிஞ்சுக்கணும். இது வந்து சாலிட் முனிசிபல் வேஸ்ட், இது வந்து லிக்விட் வேஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி திடக்கழிவுகளை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக அது மக்கி போக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி லெகசி வேஸ்ட் நிறைய சேர்ந்துருக்கல. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து போடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் ஒரு இடத்துல வேஸ்ட் ஒரு இடத்துல டம்ப் பண்ணியிருக்கனால தான் அது எப்படி மேலாண்மை செய்ய முடியல. அப்போ சட்ட ரீதியாக அறிவியல் ரீதியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து இந்த மக்கு போக செய்வதற்காக இருக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உருவாக்கணும். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு குவாரியில் போய் நம்ம டம்ப் ரெண்டெல்லாம் சரியாக போய்டுனா தீர்ந்து போய்டுமான்னு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய குவாரியாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து லீச்சஸ் உண்டாகும். அதாவது என்னென்னா, அதில் நிறைய ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்கும். அதில் வெறுமே வந்து உங்களுக்கு மக்கும் குப்பை மட்டுமே இல்லை, அதில் பிளாஸ்டிக் இருக்கும், பேட்ரிஸ் வந்துட்டு இருக்கும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு குப்பையாக தான் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நச்சுத்தன்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு வடிய ஆரம்பிக்கும். அது லீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மண்ணுக்குள்ளாக செல்லும். அங்கே இருக்கிற நிலத்தடி நீரை வந்து பாதிப்புள்ளாகும். அந்த நிலத்தடி நீர் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பரவி கிடக்கும். ஸோ அது குடிநீரோடு கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மக்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஸோ அந்த வகையில் அவர் எம்எல்ஏ அவர்களுடைய கருத்து என்பது ஒரு அறிவியல் ரீதியாக சரியான கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக சட்ட ரீதியாகவும் அது சரியானது கிடையாது. எனவே இதற்காக இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் தான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட வேண்டும் நினைக்கிறேன். அங்கே இருக்க மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அங்கே இருக்க குப்பை கிடங்கே நாங்கள் முழுமையாக அகற்றணுன்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இந்த சூழல் அது சரியான சாத்தியமாகுமா? இதுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா, இப்போ நகர்மயமாதலினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நமக்கு இப்போ கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த உற்பத்தி முறை அப்படிங்கும்போது நமக்கு குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம அதுக்கு வந்து கல்ச்சுரலாக வந்து ஒரு சிஸ்டத்தை எவால்வ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதுக்குன்னு ஒரு அமைப்பு முறை இருந்துச்சு. அப்போ இருந்த கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கும் தன்மையாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நம்ம மக்கி போக செஞ்சுட்டு அதை நம்ம உரமாக வந்து பயன்படுத்துகிறோம், செடிகளுக்கு வயக்காட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடிப்படையாக பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் இந்த குப்பையோட கலந்து இருப்பதனால வந்து இப்போ தரம் பிரிக்க வேண்டிய நம்ம தேவை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குப்பைகளை வந்து மேலாண்மை செய்வதில் மிக அடிப்படையான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு உற்பத்தி முறையின் காரணமாக, நகரமய மக்கள் காரணமாக. அப்போ அர்பனைசேஷன் இந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அப்போ இப்படி அர்பன் ஆகிருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல குப்பைகளை நம்ம தனித்தனியாக எப்படி கலெக்ட் பண்ணுவது, அதை எப்படி தனியாக டிஸ்போஸ் பண்ணுவது எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து உருவாக்கல. பேசிக்காக நம்ம பிரச்சனை அங்கே இருக்குது. அப்போ அர்பனைசேஷனுடைய ஒரு பகுதியாக நம்ம என்ன உண்டாக்கியிருக்கோம்னா, இந்த குப்பைகளை கரெக்டாக நம்ம எப்படி தரம் பிரித்து வாங்குவது, அதை எப்படி கேட்டகரைசேஷன் பண்ணி வாங்குவது, மக்கு குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து எப்படி வாங்குவது, வீட்டுக்குள்ளாக அது எப்படி அந்த தன்மையை உருவாக்குவது அப்படிங்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவேர்னஸ் நம்ம கொடுக்க தவறிவிட்டோம். ஸோ அதனுடைய ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கி இதனுடைய அடுத்த நகர்வு என்ன போகிறாங்கன்னா, வேஸ்ட் டு எனர்ஜின்னு பேசுகிறாங்க. அது இந்த குப்பையெல்லாம் மொத்தமாக எரிச்சிடலாம் அப்படிங்கிற, இல்லை இன்சுலேட்டர்ஸ் போட்டு எரிச்சிடலாம், இல்லை எரிப்பது மூலமாக அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு டெக்னோக்ரெண்ட்டாக உடனடி தீர்வை தான் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கான தீர்வை தான் இங்கே வந்து முன்வைக்கிறாங்களே ஒழிய லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய தீர்வை நம்ம முன்வைக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. லாங் டேர்ம் சஸ்டைனபிள் தீர்வு அப்படிங்கிறதுனா குப்பையில் டீகம்போஸ் பண்ண வைக்கிறது தான். அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. 20 வருடங்களுக்கு முன்பாக எக்ஸ்னோராங்கிற ஒரு அமைப்பு சென்னையில் அந்த மாதிரி விஷயம் எடுத்து செஞ்சுருக்காங்க. அதற்கு பின்பாக தான் அரசாங்கம் வந்து இயற்கையாக இதை மக்கி போய் செய்வதற்கான அமைப்புகளை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அப்போது டீகம்போஸ் செய்வது என்பது, இயற்கையாக அதை மக்கி போக செய்வது என்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். அதை எப்படி நகரத்தில் நாம் கொண்டு வருவது என்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ அந்த துவாக்குடி பகுதியில் இந்த கல்குவாரியில் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையில் பிரித்து நம்ம போட்டாலுமே அதில் மருத்துவ கழிவுகள், அப்புறம் கோழிக்கறி, இது போன்ற கழிவுகள்லாம் போட்டாலுமே நமக்கு நிலத்தடி நீரும் மண் வளத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்குது. ஆமாம், உண்மைதான். அது அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம்.
அங்கே இருக்கக்கூடிய லெகசி வேஸ்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அதுக்காக தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய அறிஞர்களை கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். இதில் என்ன மாதிரி குப்பைகள் இருக்குது, எந்த மாதிரி குப்பைகள் நம்ம செக்ரிகேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பழமையான குப்பையை வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணுவது அவ்வளோ இலகுவான வேலை கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சாதாரண பயன்படுத்திக்கிட்ட ஒரு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நம்ம தூக்கி போடுறோம். சாப்பிட வந்து நம்ம அதில் இருக்கும் மிச்சம் மீதுக்கு சாப்பாடோடு தூக்கி போடுறோம். அப்போ நிறைய அதில் ஃபங்கஸ் இருக்கும், நிறைய பாக்டீரியா இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் கையால் அதை மேலாண்மை செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போ என்னென்னா உங்களுக்கு இது எல்லாம் சேர்ந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த குப்பைகள் என்ன தன்மையோடு இருக்கின்றது, இது எப்படி மேலாண்மை செய்யலாம் என்பதுக்கு பிரத்யேகமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். அந்த கமிட்டியினோட ஆலோசனை அடிப்படையில் நம்ம வந்து அதுக்கு அடுத்த நகர்வுக்கு வந்து போவது என்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும். குப்பை அழுகும் போது அதில் இருக்க நச்சுத்தன்மைகள் மீத்தேன், சல்ஃபேட் போன்ற வெளியேறும் போது உடல் உபாதைகளுக்கு ஏற்பட பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படும். இதனால என்ன மாதிரி விளைவுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்க நேரிடுது? 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்கலாக மீத்தேன் அதிகம் எமிஷன் ஆகுது குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நான் முன்பே குறிப்பிட்டது மாதிரி நிறைய ஹசார்டஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட்லாம் கலந்து இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஃபியூம்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பிரச்சனை உண்டாக்கும். மூணாவதாக இந்த குப்பைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எரிச்சு விட்டுறாங்க. அப்படி நீங்கள் வந்து எரியூட்டுகின்ற போது அதுலேருந்து அதிகமான அதுலேருந்து வரக்கூடிய நச்சு வாய்வு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். கொடுங்கலூர் மக்கள்லாம் அதுதான் பெரிய பிரச்சனை எதிர்கொண்டாங்க. அங்கே வந்து தொடர்ச்சியாக இந்த குப்பைகள் எரிப்பதன் மூலமாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி டாக்ஸிக்கான கேஸஸ் வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பயங்கரமான பிரச்சனை உண்டாகும். ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2 லட்சம் மக்கள் வந்து காற்று மாசின் காரணமாக இறந்து போகிறாங்க. ஸோ ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மணலியாக இருக்கட்டும், கடலூர், தூத்துக்குடி இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் ரொம்ப காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில். ஸோ பிற நகர்மயமாக்கலையும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பகுதியில் குப்பைகளை நீங்கள் அதிகமாக எரிப்பதன் மூலமாக அதுலேருந்து அதிகமாக டாக்ஸிக் கேஸஸ் உண்டாகும். அது அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும், நிலத்தடி நீர் பாதிப்பை உண்டாக்கும். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நம்ம அந்த கல்குவாரியில் நம்ம குப்பைகள் போட்டாலுமே இந்த கோடைக்கால சீசனில் வந்து நம்ம அந்த குப்பை உராய்வில் ஏற்பட்டு தீ விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பல விளைவுகள் ஏற்பட இருக்குல்ல? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. கல்காரியில் டம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வயபிளான ஆப்ஷன் கிடையாது. நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அது பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் நம்ம வந்து இதில் வந்து அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத தாண்டி இது எப்படி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறாரு. நிச்சயமாக அதை வந்துட்டு அரசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா சட்ட ரீதியாக நீங்கள் வந்துட்டு சாலிட் முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுது. நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்ட் ஃபில்லில் தான் இந்த மாதிரி குப்பைகளை டம்ப் பண்ணணும்னு அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட இடத்த தான் நீங்கள் செய்யணும். இப்போ நாளைக்கே வந்து இந்த குவாரியை வந்து இவங்க லேண்ட்ஃபில் அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்குமே என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு வாங்கணும். அதுக்குமே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் வந்துட்டு வேணும். அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். உடனே ஒரு டே செஞ்சிட முடியாது. உடனே கொண்டு போய் டேரெக்டாக கொட்டிட முடியாது. அப்போ ப்ராப்பராக நீங்கள் அதுக்கு வந்துட்டு அனுமதி வாங்கணும். அப்படி அனுமதி வாங்கணும் அப்படின்னா அது குப்பை மேலாண்மை செய்வதற்கான ஏதுவான இடமாக இருக்குதா என்பதற்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். இதெல்லாம் மீறி தான் நீங்கள் செய்யப்படணும். அப்போ அதில் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கின்ற போது இவ்வளவு ஆழத்தில் இந்த மாதிரி குப்பைகள் கொட்டுவது என்பது சரியானதாக இருக்குது. அதான் நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரு லேண்ட்ஃபில் உருவாக்கணும் அப்படின்னாலும் கூட வந்துட்டு குவாரி போன்ற இடங்களில் ரொம்ப அதிகமான ஆழம் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் குப்பைகளை டம்ப் பண்ணுவது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா அது ஈஸியாக வந்து நிலத்தடி நீரோடு கலந்துக்கணும். ஸோ அந்த வகையிலும் அதுக்கு ஆபத்து இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது எரியூட்டப்பட்டால் அது இன்னும் பிரச்சனையை அதை வந்து அதிகத்தான் செய்யும். இப்போ நம்மளோட நிலைப்பாட்டில் என்னவா இருக்கும்? குப்பைகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதாவது என்னென்னா குப்பைகள் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து நீ தடுக்காமல் வந்து இதுக்கான தீர்வு கிடையாது. நம்ம இப்போ வந்து உற்பத்தி சமூகமாக நம்ம மாறுறதுக்கு அதுவும் நுகர்வு கலாச்சாரம் இப்போ அதிகமாக கண்மூடித்தனமாக பரப்பப்படுகின்றது இல்லை, வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ண அதிகமான இந்த மாதிரி குப்பைகள் உருவாக தான் செய்யும். அப்போ பிளாஸ்டிக் வந்து நீங்கள் வந்து உற்பத்தியை தடை செய்யாமல் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியாது இல்லைங்களா? அதன் ஒரு பயன்பாட்டை. அப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டிக் உற்பத்தியை எப்படி தடை செய்யணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவைகளுக்கான மட்டுமே நம்ம பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தும். இப்போ மருத்துவ தேவைகளுக்கு நம்ம நிறைய இடங்களில் பிளாஸ்டிக் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கலாம். ஆனால் நிறைய இடங்களில் நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ உற்பத்திகள் எப்படி பிளாஸ்டிக்கை வந்து கட்டுப்படுத்துவது, அப்புறம் அதே மாதிரி நுகர்வு கலாச்சாரத்திலேருந்து மக்களை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துவது, தேவையில்லாத ஆடம்பரமான பொருட்களை உற்பத்தி செய்வது எப்படி நம்ம குறைப்பது அப்படிங்கிற அந்த உற்பத்தியில் நீங்கள் விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குப்பை மேலாண்மை அப்படிங்கிற சாத்தியப்படுத்தவே முடியாது. ஒரு பக்கத்தில் குப்பைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் நம்ம மேலாண்மை செய்வதற்கான இடங்கள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சஸ்டைனபிள் தீர்வை நோக்கி நகரவே முடியாது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் லையபிலிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. யார் வந்து ஒரு குப்பை உருவாக்குறாங்களோ அவங்க அதுக்கான பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து ஒரு பெட் பாட்டில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டதுக்கு பின்பாக வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும், அந்த லையபிலிட்டி அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற உலக அளவில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ்லாம் எவால்வ் பண்ணுறாங்க. அதுக்கான சட்டங்கள்லாம் இங்கே கொண்டு வருது. ஸோ அந்த நார்ம்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கடுமையாக்கி யார் குப்பைகள் உருவாக்குறார்களோ, யார் பிளாஸ்டிக்கை வந்து உருவாக்குறாங்களோ
அவங்களே அதில் வரக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடிய வேஸ்ட்டை அவங்க மேலாண்மை செய்யணும் என்பதற்கான சட்ட விதிகள் வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ உற்பத்தி முறையில் ஒரு மாற்றம், நுகர்வு கலாச்சாரத்தில் வந்து ஒரு மாற்றம், உற்பத்தியாளர்களுக்கான இருக்கக்கூடிய லையபிலிட்டி, சமூகத்தினுடைய பொறுப்பு, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும். இப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனையும் இருந்தோம், நம்ம பூவுலகின் நண்பர் சார்பாக நம்ம அரசு சார்பில் என்ன மாதிரி கோரிக்கை வச்சுருக்கோம், என்ன எடுத்து பேசியிருக்கோம்? தொடர்ச்சியாக குப்பை மேலாண்மை குறித்தான விஷயங்களை பூவுலகின் நண்பர் சார்பாக நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு குப்பைகளை எரிப்பது என்பது நிரந்தர தீர்வாக இருக்காது. வேஸ்ட் டு எனர்ஜியாக இருக்கட்டும், இன்சுலேட்டர்ஸ் தீர்வு இல்லை அப்படிங்கிறது. இவற்றை நாம் இயற்கையாக மக்கிப்போக செய்வது என்பதுதான் தீர்வாக இருக்கும். அதுதான் சட்டமும் சொல்லுது. நம்ம சட்டத்துக்கு ஒன்று புறம்பாக சொல்ல, சட்டம் அதான் ஃபஸ்ட்டு சொல்லுது. ஒரு குப்பையை மேலாண்மை செய்வதற்கு அது இயற்கையாக டீகம்போஸ் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல்ஸே வந்து. அது வாய்ப்பில்லாத போது தான் அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்கள் எரிக்கலாம் அப்படின்னு கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க. அதுவே சரியாக தப்பாங்க ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் முதல் இது சாய்ஸு தான். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல டீகம்போஸ் சைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூட ஆரம்பித்தாங்க. இன்சுலேட்டர்ஸ் அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த நகரவே ரொம்ப தப்பானது. அப்போ நம்ம சுட்டி காமிச்சோம், அது தவறான ஒரு போக்கு. இயற்கையாக குப்பைகளை மக்கி போக செய்வதற்கு கூட இயற்கை அந்த கிடங்குகள் இருக்கணும், அவற்றை பணிகள் தொடர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே போல் கண்மூடித்தனமான ஒரு நகரமயமாக்குதல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. உற்பத்தி முறையில் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நாம் ஒரு கருத்து வைக்கிறோம். ஸோ இந்தந்த வகையில் நம்ம தொடர்ச்சியாக பூலை நண்பர்கள் சார்பாக நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்துட்டு வருகிறோம். வெற்றிச்செல்வன், பூலை நண்பர்கள்.